हाय चलो आई लव यू. இன்றைக்கி நம்ம ஜேகேவோட பர்த்டே ஒன் ஷர்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அதோட டைட்டில் ட்ரையல் மேரேஜ். அப்புறம் ரொம்ப சாரி நான் லேட்டாக போடுறதுக்கு. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவை பாதிக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்ஸ்டாவில் என் கூட சேட் பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும். நான் ஆஃப் த வீடியோ ரெடி பண்ணிட்டேன். மீதி கொஞ்சம் ரெக்கார்டிங்கும் எடிட்டிங்கும் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அதுக்குள்ளே வெளியில் போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால் போட முடியல. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லே ஜேகே ஒரு காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அவரோட பேசஞ்சர் சீட்டில் அவங்க அப்பா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்போ அவரோட காரில் இருக்க அந்த ப்ளூடூத் அவுட் ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, அதில் அவங்க அம்மா கால் கனெக்டில் இருக்காங்க. செம்மையாக திட்டிகிட்ருக்காங்க ஜேகேவை பிடிச்சி. உங்கள் ரெண்டு பேரையும் நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 10 மினிட்ஸில் வந்துடுறேன்னு 1 ஹவர் பண்ணிட்டீங்க. ஒருத்தி தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசே இல்லையா? ஜங்கு, உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். இன்றைக்கி நீ சொல்ல போகிற ஆன்சரில் தான் இருக்குது உன் அம்மா வீட்டில் இருக்கணுமா இல்லையான்றது. அப்புறம் உங்களுக்கு பையனை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கீங்க. பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்கான். நானே கஷ்டப்பட்டு தேடி அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி அழகான பொண்ணை பார்த்தா அவன் பார்த்து பொசுக்குன்னு பிடிக்கலன்னு சொல்லிடுறான். சரி, அவனாவது அவனுக்கு பிடிச்ச ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை கட்டி வைங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேன்றான். நீங்கள் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான், ஆனால் பார்க்குற பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறான். அம்மா அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் பிடிக்கலன்னு சொன்னேன். நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பிடிக்கலன்னு சொன்னியா? போன வாரம் பார்த்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? அவள் அழகா இல்லையா என்ன? அழகாதாம்மா இருந்தா, அப்புறம் ஏன்டா பிடிக்கலன்னு சொன்னேன்? அம்மா, என்னை கட்டிக்க போகிற பொண்ணு அழகாக இருந்துட்டா மட்டும் போதுமா? பின்ன எல்லாரும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு அழகாக இருக்கணும்னு. அதுக்காக தான் நானும் உனக்கு அழகான பொண்ணை, உனக்கு சூட் ஆகிற பொண்ணாக பார்க்குறேன். அப்படி இருந்தும் நீ அவளை ஏன்டா பிடிக்கலன்னு சொன்னேன்? அம்மா, எனக்கு பிடிக்கலம்மா, அதனால தான் நான் பிடிக்கலன்னு சொன்னேன். ஐயோ, உங்ககிட்ட என்னால் பேச முடியாது, எனக்கு இப்போவே பிபி ரைஸ் ஆகுதுன்னா டேப்லெட் போடணும், 10 நிமிஷத்தில் சேருங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா காலை கட் பண்ணிட்டாங்க. அப்பா, ஆனால் நீ ரொம்ப பாவம், எப்படி தான் சமாளிக்கிறியோ. இப்போயாவது என் நிலமை உனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு 2 பேர் சிரிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஜேகேவோட பேரண்ட்ஸ் அவருக்காக பொண்ணு பார்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பொண்ணுங்க, இது வரைக்கும் ஒரு 7-8 பொண்ணுங்க பார்த்துருப்பாங்க. ஜேகேவும் அசால்ட்டாக பிடிக்கலன்னு சொல்லிடுவார். அவங்க அம்மாவும் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட், அதாவது பியூட்டி வித் பிரைனோட ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. அந்த பொண்ணையும் அசால்ட்டாக பிடிக்கலன்னு சொல்லிடுவார். அதனால் அவங்க அம்மா செம காண்டாகி, சரி என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்கா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வைக்கிறாங்க. அங்கே தான் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஜங்கு, இங்கே பாரு, என்கிட்ட இன்றைக்காவது நீ ஓப்பனாக பேசு. எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் தான் எதிர்பார்க்குறேன்? அப்பா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ ஹைலாம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் திங்ஸ் தான். அதுதான் என்னடா? அப்பா, நான் எதிர்பார்க்குற பொண்ணு எப்படி இருக்கணும்னா, அவள் ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், அவள் மனசில் நினைக்கிறத என்கிட்ட ஓப்பனாக பேசணும், ரொம்ப போல்டாக இருக்கணும், யாருக்காகவும் அவளை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது, அப்புறம் ஆக்டிங் பண்ணக்கூடாது. சிம்ப்ளி ஐ வாண்ட் அ கேர்ள் ஹூ இஸ் ஜஸ்ட் பீயிங் ஹர் செல்ஃப். உன்னோட மைண்ட் செட் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பார்க்கலாம், உனக்கேற்ற லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக உனக்கு கிடைக்காம போயிடுவா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஜேகேவும் சிரிக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ட்ரைவ் பண்ணி அவங்க அம்மா சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லேட் ஈவினிங் ஆகிடுச்சி. அவங்க அம்மா டேபிள் கிட்டே போகிறாங்க. அவங்க அவங்க அப்பாவையும் ஜங்குக்கையும் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. 2 பேரும் ஹெட் ஸ்க்ராச் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய டேபிளில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எஸ், அவங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க தான். ஜேகேவும் அவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி பவ் பண்ணுறாரு. அப்போ எல்லாருமே இவங்களுக்கு பவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃபார்மலாக பேசிகிட்ருக்காங்க. அம்மா, எங்கே வைனை காணோம்?
இதோ வந்துட்டா, ரெஸ்டாரண்ட் வெளியே தான் இருக்கா. அவளுக்கும் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டிராஃபிக்காக. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே அப்படி சொல்லிவிட்டு உங்களை தான் வரத்துக்காக பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க. அதுவும் ஒயன் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜேகேவும் பார்க்குறாரு. நீங்களும் அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரபரப்பாக எல்லாருக்கும் பவ் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக எலிகண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்க போகிற பொண்ணெல்லாம் அழகாக தானே இருக்குது. அதனால் ஜேகேவும் உங்களை கேஷுவலாக பார்த்துட்ருக்காரு. இதுதான் என்னோடய பொண்ணு வயன், இந்த கம்பெனியில் டீம் லீடராக இருக்கா. ஓ குட் அப்படின்னு சொல்கிறாரு ஜேகேவோட அப்பா. நீங்களும் அவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் ஜேகேவை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பேர் ஃபேமிலியும் ஒருத்தர் நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு உங்களோட டின்னர்லாம் முடிக்கிறீங்க. அப்போது ஜேகேவோட அம்மா வந்து ஜேகே கிட்ட, ஜேகே அவள் அழகாக இருக்கல்லடா, உனக்கு பிடிச்சிருக்கு தானே, ஓகே சொல்லிடு ப்ளீஸ். அம்மா அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா பேச போகிற, அதான் இவ்வளோ நேரம் அவளை பற்றி இன்ட்ரோ கொடுத்தாங்களே, இன்னும் என்ன? அம்மா நான் கூட பேசணும், அப்போ தான் அவளை பற்றி எனக்கு இன்னும் நல்லா தெரிய வரும், ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் ஐயோ அப்படி சொல்லிட்டு எழுந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலான்னு வராங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த டேபிளில் எழுந்து நிற்கிறீங்க. நான் அவர் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்லவே ஜேகேவே 1 செகண்ட் உங்களை பார்க்குறாரு. ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் எழுந்து நிற்கிறாரு. அப்புறம் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்லே பின்னாடி இருக்க ஒரு பார்க்குக்கு போகிறீங்க. ஜேகேவும் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன பேசணும்? இங்கே பாருங்கள், எனக்கு வந்து சுற்றி வளைச்சி பேசுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. நான் டைரெக்டாக சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. யாருன்னே தெரியாத முன்ன பின்ன பழக்கம் இல்லாத உங்களை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அரேஞ்ச் மேரேஜஸ் காலங்காலமாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு. எல்லோரும் அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லுக், எல்லோரும் பண்ணிக்கிறாங்கன்றதுனால என்னால் பண்ணிக்க முடியாது. இது என்னோடய லைஃப், எனக்கு இது ஒரு லைஃப் தான். என்னால் இதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கூட 1 மந்த் வாழ்ந்து பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட கேரக்டர் பற்றியும் உங்களுக்கும் எனக்கும் சூட் ஆகுமான்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் உங்களை பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்குவேன். இல்லைனா நீங்களும் நானும் நம்மளோட லைஃப்பை பார்த்துட்டு போகலாம். என்ன சொல்கிற நீ? இது ரொம்ப புதுசாக இருக்குது. நான் சொல்கிறது வேணால் புதுசாக இருக்கலாம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்ன விடுங்க, நீங்களே யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு அவளுக்கும் உங்களுக்கும் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம், ஒரு ஸ்வீட் வாங்குகிறோம். அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு தானே வாங்குகிறோம். இவ்வளவே ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட ஃபிட் செக் பண்ணிட்டு தானே வாங்குகிறோம். பட் இது லைஃப். எஸ், அதான் நானும் சொல்ல வரேன். அப்படி நம்மளோட லைஃப்பில் கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய திங்ஸ்க்கே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பண்ணும்போது நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வர பார்ட்னருக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்கள நம்ம எவ்வளோவெல்லாம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும், அதுதான் நான் சொல்ல வரேன். இன்ட்ரெஸ்டிங். நீ நானும் வாழ்ந்து பார்க்குறதுனா எப்படி? ஒரே வீட்டில் ஒன்றாவா? லிவிங்கில். எக்ஸாக்ட்லி. நம்ம 2 பேரும் 1 மந்த் லிவிங்கில் இருக்கோம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறோம் பிடிச்சிருந்தா. வாட் யூ மீன்? ஐ மீன் இட். லிவிங்கில் இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதில் எல்லாமே அடங்கும். அப்படிங்க ஜேகே டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்படியா? செக்ஸ் தானே, அதுவும் இருக்குது. அப்போ ஜேகே வந்து வயடேஸில் உங்களை பார்க்குறாரு. என்ன சொல்கிற? அதுலேயும் நீங்கள் என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. நான் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல. லைஃப்பில் அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். இதில் சாட்டிஸ்ஃபை ஆகாத நிறைய பேர் டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ்லாம் என் லைஃப்பில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னோடய கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகேண்ணா என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. ஜேகே வந்து உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு.
பட் உங்களோட போல்ட்னஸும் நீங்கள் ஓப்பனாக பேசுகிறதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இப்போ தானே வரும்போது சொல்லிட்டு வந்தார், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. அதனாலே என்னமோ அவருக்கு நீங்கள் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறீங்க. அவரும் ஒரு பன்னி ஸ்மைல் காமிச்சிட்டே உங்கள் பின்னாடி வராரு. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டோட உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு வரீங்க. ஜேகேவும் நல்லா சிரிச்சிட்டு வராரு. அதை பார்த்தோன்னே ஜேகேவோட அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன 2 பேர் பேசுனீங்களா? உங்கள் 2 பேருக்கும் உங்கள் 2 பேரை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களை தான் பார்க்குறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அதை கேட்டோன்னே லைட்டாக ஸ்மைல் ஆகுது. நீங்கள் ஜேகேவே சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. அப்புறம் என்ன, 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, மேரேஜ் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்படி சொல்லிவிட்டு அங்கே இருக்கவங்கலாம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே வந்து சொல்கிறாரு, அது 1 மந்த்து கழிச்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா டர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்குறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இரு. என்ன சொல்கிற ஜங்குக்? இல்லை 1 மந்த் கழிச்சு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லி சமாளிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வந்து ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க, அவர் உங்களுக்காக இதெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லோரும் கிளம்புறாங்க. ஜேகே வந்து போகும்போதே உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி ஹெட் நோட் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல், ஜேகே அந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவேனே, வாட் எ ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், ஏன்டா அப்படி சொன்னேன்? உனக்கு அவளை பிடிக்கலையா? அதானே, ஏன்டா அப்படி சொன்னேன்? அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை ஆஃபீஸில் எனக்கு தெரியாமல்? அப்பா அம்மா காம் டவுன், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? ஆனால் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா கவலைப்படாதுங்க, அவள் தான் என்னோடய ஒய்ஃப். இப்போ நெக்ஸ்ட் டே ஜேகே வந்து அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு 10 மினிட்ஸில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு. ஹலோ சொல்லுமா? ஜங்குக், நான் அந்த பொண்ணோட நம்பர் உன் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாருடா, சேவ் பண்ணிக்கோ. அவகிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி பேசு. 1 மந்த் இருக்குல்ல, அதுக்குள்ளே 2 பேரும் நல்லா பேசி பழகிக்கோங்க. ஓகேம்மா. அப்புறம் அவளுக்கும் உன்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ஜேகே வந்து காலை கட் பண்ணிட்டாரு. அப்புறம் டக்குன்னு எழுந்து மீட்டிங் ரூம்குள்ளே போகிறாரு. ஹலோ ஹலோ அந்த வாய்ஸை கேட்டோடனே ஜேகே வந்து அப்படியே டக்குன்னு ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அன்னோன் நம்பர். ஹலோ ஹலோ நான் தான் வயன். ஓ வயன், சாரி நான் நம்பரை சரியாக பார்க்கல. இட்ஸ் ஓகே. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு மீட்டிங் இருக்குது, அதான் போயிட்டுருக்கேன். ஓ நான் உங்களை மீட் பண்ணணும், அதான் எப்போ மீட் பண்ணலான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? ஓகே உடனே மீட் பண்ணலாம். எங்கே வரணும்? அச்சோ உங்களுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதனால என்ன மீட்டிங் கேன்சல் பண்ணிடலாம். நோ 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 அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் தான் உங்களுக்கு முக்கியம். அதை நீங்கள் முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ கால் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓ சரி, என்னோடய மீட்டிங் முடிய ஆஃப்டர்நூன் ஆகும். ஆஃப்டர்நூன் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேன். வரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறேன். அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் காலை கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே இங்கே வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருக்கும் உங்களோட மீட்டிங் டைமை நினச்சா ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபைனலி இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூனும் ஆகுது. ஜேகேவும் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டார். நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து வரீங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. ஹாய் ஹாய். ஜங்குக் ஓகேவா இல்லை வாங்க போங்கன்னு சொல்லணுமா? ஜங்குக்கே ஓகே தான், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே என்னை கூப்பிடு. சரி ஜங்குக். என்ன சாப்பிட்ற? உனக்கு என்ன பிடிக்குமோ அதே ஆர்டர் பண்ணு. இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சது நான் ஆர்டர் பண்ணுறேன்.
அப்போது ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ஹெவி மீல்ஸாக சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே வந்து அது எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவ்வளோ சாப்பிட்ற மாதிரியே தெரியலையே உன்னை பார்த்தா. நான் சாப்பிட்றதுக்கெலாம் வெக்கப்படவே மாட்டேன். பசிச்சா நல்லா சாப்பிடுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றனோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஒர்க் இல்லைனாலும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ என்னை பார்த்தா நல்லா சாப்பிட்ற மாதிரி தெரியாது. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு எக்ஸசைஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நானும் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போது உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் 2 பேரோட தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஜேகேவும் அவ்வளோதான், நல்லா சாப்பிடுவார், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார். நீங்களும் அப்படியே இருக்கீங்க. அதனால் உங்கள் 2 பேருக்கும் அந்த தாட்ஸ் வந்து சிங்க் ஆகுது. அப்புறம் ஃபைனலி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஜேகேவும் ஜூஸும் ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணுறாரு. ஃபைனலி அதையும் முடிக்கிறீங்க. ஐ ஆம் ஃபுல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க? நான் நிறைய சாப்பிட்டேனே, என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இருக்க பொண்ணுங்களாம் டயட்டில் இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை, அதை நினச்சே சிரித்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் சிரிக்கிறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் போட்ட கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஓகேன்றதுனால தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் ஒரு பொண்ணு, அவ்வளோ பேசுகிறேன். உங்களுக்கு என்னோடய கேரக்டரை அனலைஸ் பண்ணணும்னு தோணலையா? பொதுவாக எல்லா ஜென்ஸும் ஒரு பொண்ணு இவ்வளோ பேசும்போது அவள் இப்படி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்களே, உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்கா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். அப்போ ஜேகே வந்து அந்த சேர்லேயே அப்படியே லீன் ஆகிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு ஒரு சின்ன ஸ்மைலோட. எனக்கு அப்படி எதுவும் தோணலை. ஆக்சுவலி நீ என்கிட்ட ஓப்பனாக பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ சொல்கிறதுலேயே ஒரு லாஜிக் இருக்குல்ல. லைஃப் லாங் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ போகிறோம். நம்ம 2 பேரோட கேரக்டர் சூட் ஆகுதா, நம்ம 2 பேருக்கும் ஒத்து வருதான்னு சொல்லி நம்ம 1 மந்த் வாழ்ந்து பார்க்குறதுல எதுவும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணலை. சொல்லப்போனால் உன்னோட அந்த ட்ரையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சரி, நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ போகிறோம். நம்மளுக்கு இன்னும் 1 மந்த் தான் டைம் இருக்குது. ஸோ வர சண்டே நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நம்ம 2 பேரும் எங்கே தங்குறோம் அப்படின்னு? இருக்குது. என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில். அது எங்கே இருக்குது? இதே சிட்டியில் தான். இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறோன்றது நம்ம பேரண்ட்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் நல்லா இருக்காது. எஸ், நீ சொல்கிறது கரெக்ட் தான். இங்கே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பேங்காக் ஓகேவா? வாட்? பேங்காக். அங்கே எனக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கே எனக்கு ஒரு வீடும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி. உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகேனா அங்கே போகலாம், இல்லைன்னா உன்னோட சாய்ஸ். ஓகே, இந்த சிட்டி தவிர வேறு எங்கேனாலும் எனக்கு ஓகே தான். சரி, நம்ம இந்த சண்டே கிளம்பணும். ஷியோர். உன் வீட்டில் என்னென்னு சொல்ல போகிற? பிஸ்னஸ் ட்ரிப். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதே தான். அப்புறம் 2 பேரும் சிரிக்கிறீங்க. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் எக்ஸாக்டாக சண்டே. ஜேகே வந்து அவரோட வீட்டில் அவரோட சூட்கேஸ்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக், என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்கிற? எனக்கு தெரியாமல் அப்படி என்னடா பிஸ்னஸ் ட்ரிப்பு? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். திருப்பி அதே கொஷின் கேட்டுட்டு இருந்தால் நான் வேறு ஏதாவது சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. அம்மா, அப்பாவுக்கு ஏதோ நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்ருக்காரு, என்னன்னு கேளு. என்னது? என்ன ஏண்டா கோத்து விடுற? அப்பா, காமெடி பண்ணாதப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் சீரியஸாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஃபைனலி ஜேகே ரெடி ஆகி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ அவரோட மைண்ட் வாய்ஸ், ஜங்குக் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சு தான் பண்ணுறியா? அவளை வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 1 மந்தில் அவள் கூட பழகிட்டு ஃபைனலி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? என்னால்
இப்போவே அவளை விட்டு தனியாக இருக்க முடியல. ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோப் அவளுக்கு என்ன பிடிக்கணும், பிடிக்கிற மாதிரி கொஞ்சமாவது அவகிட்ட நடந்துக்கணும். ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? வந்துட்டுருக்கேன். நீ? நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஓ, இன்னும் 5 minutes நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. நீங்களும் கால் கட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்போது கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜேகே தான். எங்கே இருக்க? நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் பிளேஸ்லேருந்து எழுந்து என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க. ஜேகேவும் உள்ளே செம்ம ஹேண்ட்ஸமாக வந்துட்டுருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவரோட ட்ராலி பேக் அழகாக புல் பண்ணிட்டு வராரு. பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி நீட்டாக இருக்கார். நீங்கள் அவரவே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவரும் ஒரு பன்னி ஸ்மைலோட ஹேண்டை வேவ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வராரு. டைமுக்கு வந்துட்டீங்க. ஐ எம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரைலாம் இல்லை, டைரெக்டாகவே. அப்போ நீங்கள் ப்ளஷ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. தென் உங்களோட போர்டிங் பாஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ரன்வே கிட்டே போகிற பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. ஜேகேவும் நீங்களும் அந்த பஸ்ஸில் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவரோட சென்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக உங்களோட மூக்கை தொலைக்குது. அதை இன்னேல் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ், இவர் இவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்கார், நான் என்ன சொன்னாலும் அழகாக அதை புரிஞ்சுக்கிறாரு, இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவசரப்பட்டு நிறைய கண்டிஷன் போட்டுட்டோமோ, 1 மாதம் கழித்து அவருக்கு என்ன பிடிக்காம போயிட்டா? அச்சோ, என்ன பண்ணுறது? வயன் பிடிக்கலன்னா விட்டு, பிடிக்காதவங்க கூட எவ்வளோ நாள் ஹாப்பியாக இருக்க முடியும்? லவ்லேயும் லைஃப்லேயும் மியூச்சுவலாக இருக்கணும். அதுதான், அந்த லைஃப் தான் நல்லாயிருக்கும். ஒன் சைடெல்லாம் செட் ஆகாது. எஸ், ஒன் சைடெல்லாம் செட் ஆகாது. இந்த 1 மாதம் எனக்கு அவரையும் அவருக்கு என்னையும் பிடிச்சி எங்கள் 2 பேருக்கு ஒத்து போகணும். ஹோப் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இறங்கலாம். ஓகே அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் அந்த பஸ்லேருந்து இறங்கி உங்களோட ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க. அப்போ அந்த ஸ்டெப்பில் ஏறும்போது ஜேகே தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. நீங்கள் அவருக்கு பின்னாடியே போகிறீங்க. அப்போது அவர் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. கேன் ஐ ஹோல்ட் யுவர் ஹேண்ட் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஒரு ஸ்மைலோட சொல்லிவிட்டு உங்கள் ஹேண்டை கொடுக்குறீங்க. ஜேகேவும் ஹாப்பியாக சிரிச்சுட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. தென் உங்களோட சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சி உட்காருங்க. அப்படியே உங்களோட ட்ராவல் டைம் கண்டினியூ ஆகுது. நீங்கள் ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எதை பற்றி? இல்லை, நம்ம 2 பேரும் நம்மளோட ட்ரையல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன், உனக்கு பயமா இல்லையா? எனக்கு இல்லை, ஏன்னா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். இதை கேட்டோன்னே ஜேகே வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஒரு பன்னி ஸ்மைல் காட்டுறாரு. இப்படியே உங்களோட அந்த 5 ஹவர்ஸும் 2 பேரும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அவரோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னு எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வே பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களையே மெய் மறந்து பார்த்துட்டு வராரு. நீங்களும் அவரோட ஐஸு, நோஸு, லிப்ஸுன்னு சொல்லி அவரை அட்மையர் பண்ணி பார்த்துட்டே அவர் கூட பேசிட்டு வரீங்க. அப்போ சடனாக அவர் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாரு, நீங்கள் அவரே அட்மையர் பண்ணிட்டு வரீங்கன்னு. அது தெரிஞ்சோடனே அவருக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அப்போ அவர் மைண்ட் வாய்ஸ், பார்க்குறத பாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஆமாம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன பேசணும், எதுவுமே தெரியாது. குழந்த மாதிரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நானும் அவளை அப்படியே பார்த்துக்கணும். அந்த குழந்தை தன்மையை நான் கெடுத்துடக்கூடாது. என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவள் இப்போது எவ்வளோ அழகாக பேசிட்டு வராளோ அதே மாதிரி என் கூட லைஃப் லாங் இந்த 1 மாதமாவது அழகாக நான் பார்த்துக்கணும். இப்போ டைம் ஸ்கிப்ஸ். உங்களோட ஃப்ளைட் வந்து பேங்காக் லேண்ட் ஆகிடுச்சு. நீங்களும் ஜேகேவும் உங்களோட லக்கேஜஸ்லாம் பிக் பண்ணிவிட்டு
அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரீங்க, டாக்ஸி புக் பண்ணுறீங்க, 2 பேரும் அந்த காரில் போயிட்டுருக்கீங்க. வயன், இதுக்கு முன்னாடி பேங்காக் வந்திருக்கியா? வந்திருக்கேன் 2 டைம் ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு. ஓ, அப்போ உனக்கு இங்கே கம்ஃபர்டபுள் தான். வெதர் நல்லா இருக்குல்ல? இங்கே வெதரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. மோஸ்ட்லி க்ளவுடியாக தான் இருக்கும். இப்படியே 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஃபைனலி ஜேகேவோட வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. 2 பேரும் அந்த டோரோட பாஸ்வேர்டை போட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஏதோ புதுசாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் சரி ஜேகேக்கும் சரி, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. வயன், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நீ வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகுறேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகேவும் அங்கே இருக்க பால்கனியில் போய் நிற்கிறாரு. சடனாக பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. சைலண்ட்டாக மழையை ரசிச்சிட்ருக்காரு. மேரேஜ் பண்ணி ஹனிமூனுக்கு வந்திருக்கலாம். பயங்கரமாக குளிருது, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உங்களோட டோர் ஓப்பனிங் சவுண்ட் கேட்குது. டர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறீங்க. ஜேகே சடனாக உங்களை வெச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அப்பயும் அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. என்னை அப்புறமா ரசிச்சிக்கலாம், இப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்களா அப்படி சொல்கிறீங்க. ஜேகேவும் லைட்டாக பல்ப் வாங்கின மாதிரி சிரிச்சுட்டே அவரோட டவல் எடுத்துகிட்டு போகிறாரு. ஃபைனலி அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. பார்த்தா நீங்கள் வெளியில் ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க. யார் அப்படின்ற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓ, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டும் வருது. 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே சாப்பிட்றத விட்டுட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்து, என்னாச்சு? வயன், என்னோடய லைஃப்பில் யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஆனால் நீ என்னோடய லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம 2 பேரும் 1 மந்த் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம். நாளைக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி உனக்கு என்னை பிடிக்கலனா, விச் மீன்ஸ் நீ என்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் அது உன்னோட டிசிஷன் தான், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. எப்போ நம்மளோட லைஃப்பில் ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நாளைக்கே நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகுது. ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நான் செத்து போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. வயன், என்ன சொல்கிறேன்? இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் தனியாக வாழ்ந்து தானே ஆகணும். ஸோ இப்போவே நம்மளோட லைஃப்பில் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், எது வேணாலும் நடக்கும், எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம அதில் வாழ கற்றுக்கணும். எனக்கு புரியுது. சரி, அதுக்கு தான் இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, நம்ம ஏன் இப்போவே அதை பற்றி ஃபீல் பண்ணலாம்? நாளைக்கு நம்ம எங்கே போகலாம்? அதையும் நீயே சொல்லு. சரி, நான் யோசித்து சொல்கிறேன். அப்போது ஜேகே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. என்ன? அடிக்கிற குளிருக்கு எனக்கு ஒன்று டைட்டாக ஹக் பண்ணணும் போல இருக்குது. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவசரப்பட்டு கேட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. அப்பயே சும்மா இருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி அவர்கிட்ட புல் பண்ணுறாரு. தென் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை ரேப் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. அவரோட ஹக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அவரோட எம்ப்ரஸில் நின்றுட்டுருக்கிறது. ஜேகே கேட்ட கொஸ்டின் வந்து உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான். 1 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு அவரையோ அவருக்கு என்னையோ பிடிக்காமல் போயிட்டா, அச்சோ, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு வேளை ஜேகேவோட மைண்ட் மாற சான்ஸ் இருக்கு இல்லையா? 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எதையும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. உங்களுக்கும் அவரோட ஹக்கை பிரேக் பண்ண மனசு இல்லை, அவருக்கும் உங்களை விட மனசு இல்லாமல் 2 பேரும் ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. கிளைமேட் நல்லா இருக்குல்ல, ரொம்ப சில்லுன்னு. நல்லா தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியுது. நீங்கள் லைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு அவரோட ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. சரி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். வயன், ஒரே ரூமில் தூங்கலாமா இல்லை 2 ரூமா?
இப்போதைக்கு 2 ரூம் தான். ஓகே. அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் உங்களை லக்கேஜஸை புல் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜேகே வந்து என்ட்ரன்ஸில் நின்று உங்களை பார்க்குறாரு. வயன், புது இடம் பயமாக இருந்தா என்கிட்ட சொல்லு. அப்படியெல்லாம் இல்லை, நான் ரொம்ப தைரியமான பொண்ணு. எல்லாம் என் நேரம். என்ன? ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு. நீங்கள் அவரோட நாட்டி பிஹேவியரை நினச்சி சிரிக்கிறீங்க. தெரியும் உங்களுக்கு அவர் சும்மா உங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுறாருன்னு, அதனால் நீங்கள் சிரிக்கிறீங்க. தென் நீங்கள் ஆளுக்கு ஒரு ரூமில் படுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த வெளியே பெய்கிற மழையோட சவுண்டு இருக்க ரொம்ப அதிகமாகுது. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போது ஜேகே வந்து அவரோட மொபைலை நோண்டிகிட்ருக்காரு. தூங்கலான்னு சொல்லி மொபைல் எடுத்து வைக்கிறாரு. அப்போது அவரோட டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அவரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு என் ரூமில் லைட்டாக பயமாக இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் உன் கூட தூங்குவா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழி விடுறாரு. நீங்கள் குடுக்குடன்னு உள்ளே போய் அந்த பெட்டில் படுக்கிறீங்க. அது ஒரு டபுள் காட், அதனால நிறைய இடம் இருக்குது. நீங்கள் ஒரு சைடாக போய் படுக்கிறீங்க. ஜேகேவும் சிரிச்சுட்டே அவர் ஒரு சைடில் வந்து படுக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து சீக்கிரமாக தூங்கிட்டீங்க. பட் ஜேகே வந்து தூங்காமல் டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. அப்போது உங்களோட டாப் வந்து லைட்டாக மேலே ஏறி உங்களோட ஹிப் வந்து தெரியுது. ஜேகே அதையவே பார்த்துட்ருக்காரு. ஓ ஜேகே, என்னடா பண்ணிகிட்ருக்க? ஹிப்பு தெரியுது, பார்த்துட்ருக்கேன். உனக்கு வெக்கமே இல்லையா? நானாக அவுத்து பார்த்தா தான் தப்பு, அதுவாக தானே தெரியுது. நல்லா பேச கற்றுக்கிட்டேன். இது ஒரு சாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்ல, பார்க்கக்கூடாது. சரி, அப்படி சொல்லிவிட்டு அங்கே ஒரு பிளாங்கெட் எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணி விடுறாரு. அந்த இடுப்புக்கும் எனக்கும் நடுவில் ஒரு தடை இருந்தால் தான் என்னோடய கண் அங்கே போகாது. இப்போ நான் நிம்மதியாக தூங்கலாம். அப்படி சொல்லிவிட்டு அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறாரு. அந்த சன்லைட் வந்து உங்கள் பெட்ரூமில் சூப்பராக வந்து விழுது. அதில் உங்களோட ஃபேஸ் வந்து பயங்கர கிளிட்டராக அழகாக தெரியுது. உங்கள் லிப்ஸ் எல்லாம் பயங்கர ஷைனாக இருக்குது. ஜேகே உங்களே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் உங்களோட முகத்தில் இருக்க அந்த ஹேரெல்லாம் உங்கள் இயர் பின்னாடி டக் பண்ணுறாரு. வாவ், ரோசி லிப்ஸ், சப்பி சிக்ஸ், டிம்பிள் சின், சின்ன வயசில் படித்த ரைம்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அழகான முகம். இவன் மட்டும் எனக்கு ஓகே சொல்லியிருந்தா இந்நேரம் எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜும் முடிஞ்சிருக்கும். இந்த ரோஸ் லிப்ஸை எனக்கு சொந்தமாக்கியிருப்பேன். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. இவளை ரசிக்க லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது. வயன், என்னை எப்போ நீ இந்த மாதிரி ஒரு கவிஞனாக மாற்றின? அச்சோ, ஃபோனை சைலண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாரு. நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டிங்களான்னு பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஹலோ ஜங்கு, எழுந்துட்டியாடா? ஊருக்கு போய் சேர்ந்தோடனே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், போனோடனே அம்மாவை மறந்துட்டே என்ன? அப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா தான் லபலபன்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகேவும் சிரிச்சுட்டே அவங்களுக்கு பதில் சொல்லி முடிக்கிறாரு. தென் அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் தூங்கி எழுந்திரிக்கிறீங்க. பார்த்தா ஜேகே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லி ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. அங்கே பார்த்தா ஜேகேவோட நேற்று கலட்டின ட்ரெஸ் இருக்குது. அந்த டிஷர்ட்டை எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு அதோடய வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நேற்று அவரை ஹக் பண்ணும்போது உங்களுக்கு வந்த அந்த வாசனை இன்னமும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. வயன், என்ன பண்ணுற? அவன் மேலே அட்ராக்ஷனா? அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? இல்லை. உன்னை பார்த்தா இப்போவே நான் அவன்கிட்ட போய் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. என்ன இருந்தாலும் நான் ஒரு மாதம் அவன் கூட வாழ்ந்து பார்த்துட்டு தான் முடிவெடுப்பேன். அவனோட கேரக்டர் இப்போ என் கூட சாஃப்டாக நடந்துக்கலாம். பட் எனக்கு அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆம்பளைங்களும் உன் கூட மேட்ரு பண்ணுற வரைக்கும் சாஃப்டாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியும். எந்த ஒரு ஆம்பளை
அவங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சும் அவள் மேலே இருக்க அட்ராக்ஷன் குறையாமல் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கானோ, அவனோட கேர் அண்ட் அஃபெக்ஷனை அவன் மேலே காட்டிகிட்ருக்கானோ, அவன் தான் உண்மையான மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நான் அப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் ஒரு மாதம் கழித்து தான் முடிவெடுப்பேன். நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லைனா பிரிஞ்சிட வேண்டியதுதான். வயன், அவசரப்பட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடாத. எதுக்கும் உன்னோட மைண்டையும் உன்னோட மனசையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் அந்த டிஷர்ட்டை ஒரு மாதிரி லவ்வோடு தான் டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், எவ்வளோ தான் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலும் உண்மையான அன்பும் பாசமும் யார்கிட்ட இருக்கோ அவங்கள நோக்கி நம்மளோட மனசு போக தான் செய்யும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. தென் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வரீங்க. பார்த்தா ஜேகே டவலோட உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. குட் மார்னிங் வயன். குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்குள்ளே குளிக்க போகிறாரு. ஃபைனலி அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வராரு. வயன், காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துச்சா? அங்கே வச்சுருக்கேன். ஏன் குடிக்கலையா? இல்லை, நீங்கள் வந்ததுக்கப்புறம் குடிக்கலான்னு. ஓகே, 10 minutes அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. தென் 2 பேரும் காஃபி குடிக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போகலாம்? பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே போகலாமா? ஓகே சரி, டெம்பிள் போயிட்டு நம்மளோட டிஃபனை முடிச்சுட்டு பாட்டியா போகலாம், அங்கே பீச் ரெசார்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. தென் 2 பேரும் கிளம்பி அந்த டெம்பிள் போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணுறீங்க. அந்த டெம்பிள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. தாய்லாண்டில் இருக்க டெம்பிள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதெல்லாமே சுற்றி பார்க்குறீங்க. எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போனால் ஒரு அமைதி இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் உங்களோட டிஃபனை முடிச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாட்டியாக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக பேங்காக்லேருந்து பாட்டியாக்கு 2 hours ஒரு அழகான பீச் ரெசார்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அந்த வியூ பார்க்க செம்மையாக இருக்குது. அங்கே நிறைய பேர் அவங்களோட டைமை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அங்கே போனோடனே செம்ம எக்ஸைட்டடாக போகிறீங்க. அங்கே போய் சைலண்ட்டாக நின்று அந்த வியூவை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. வயன், தண்ணியில் விளையாடலையா? விளையாடணும். சரி வா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறீங்க. உங்கள் கையை ஏதோ ஒரு சின்ன குழந்தைய பிடிக்கிற மாதிரி டைட்டாக பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தென் 2 பேரும் அங்கே இருக்க பீச்சில் தண்ணியில் விளையாட ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லு நானே ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போது ஒரு பெரிய வேவ் வருது. ஜேகே உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அந்த வேவ் உங்களை கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்துட்டு போயிடுது. அவ்வளோதான், நீங்கள் செம்மையாக பயந்துடுறீங்க. அப்போ ஜேகே ஃபாஸ்ட்டாக உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கேருந்து உங்களை ஸ்விம் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வராரு. உங்கள் 2 பேரோட பாடியும் பயங்கரமாக டச் ஆகுது. ஜேகேக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் அவரை டைட்டாக இன்னமும் பிடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே மெதுவாக உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. செம்மையாக இருந்துச்சுல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நான் கடலுக்குள்ளே போயிடணும்னு நினச்சிட்டேன். சான்ஸ் இல்லை நான் இருக்கும்போது. அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவரும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்கள் கிட்டே கிஸ் பண்ணுறதுக்காக லீன் ஆகுறாரு. அப்புறம் உங்கள் கிட்டே இருந்து தள்ளி போகிறாரு. அப்போ நீங்கள் அவரோட கையை பிடிக்கிறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் நீங்களாக இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். நான் எதுக்கும் அப்போஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் அவர் லிப்ஸில் அப்படின்னு கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ஜேகே அப்படியே உங்களை அவர்கிட்ட புல் பண்ணி உங்கள் பேக்கெட்டை டைட்டாக பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. பர்டிகுலராக நீங்கள் நின்றுட்டுருக்க இடத்துல யாருமே இல்லை, ரொம்ப தூரத்துக்கு. அதனால் ஜேகே ரொம்ப நேரத்துக்கு உங்களை விடாமல்
பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலி ப்ரீத்காக பிரேக் பண்ணுறாரு. நீங்களும் பயங்கரமாக பிரேக் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் ஃபுல்லு வெட்டாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் என்ன தான் வெட்டாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு சென்சேஷனல் ஹீட் க்ரியேட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு அக்வர்ட் க்ரியேட் ஆகுது. ஏன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம். அதனால் அச்சச்சோ என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பானோ, நான் வேற ஒரு அவசரத்தில் நானாக லீடு எடுத்துட்டேன். கடவுளே. வயன் போகலாமா? போகலாம். தென் நீங்கள் ரெசார்ட்லேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்ட்டியாலேருந்து பேங்காக் வந்துட்டுருக்கீங்க. அந்த கார் டிரைவ் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வரும்போது நல்லா பேசிட்டு ஜாலியாக வந்திருப்பீங்க. பட் போகும்போது சைலண்ட்டாக போகிறீங்க. ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் அந்த மொமெண்ட்லேருந்து ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது. வயன் சாரி. எதுக்கு சாரி? இல்லை உனக்கு கிஸ் பண்ணக்கு. நான் தான் உங்களை ஃபஸ்ட் கிஸ் பண்ணேன். நீ தான் ஃபஸ்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் தான் பண்ணேன். அதுவும் ரொம்ப மோசமாக. உன்னோட லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வெல்லாக இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே ஜங்குக். நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. உங்களுக்கு நான் வேணும்னு தோணினாலும் என்னை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை கேட்டோடனே ஜேகே டர்ன் பண்ணி உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி. என்றைக்கு இருந்தாலும் அது நமக்குள்ளே நடக்க தானே போகுது. அதான் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ உங்களுக்காக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை கொஞ்சம் சேஃபாக எடுத்துக்கணும். ஷியோர். அப்பா அவரோட மேன்லி வாய்ஸை கேட்டு நீங்கள் ப்ளஷ் பண்ணுறீங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஜங்குக் என்னடா இவன் இவ்வளோ பேபியாக இருக்கா, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் எதுவும் சொல்லாமையே என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிறா. ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கீங்க. என்ன தான் நீங்கள் க்ரீன் சிக்னல் காட்டினாலும் ஜேகே உங்ககிட்ட லிமிட்டாக தான் நடந்துக்கிறாரு. ஆனால் அதுக்காக அவர் ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறாரு. நாளுக்கு நாள் உங்களோட க்ளோஸ்னஸ் அது அதிகமாகிட்டே போகுது. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க கேப் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட் மாதிரி உங்கள் 2 பேரை புல் பண்ணுது. ஜேகே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் எத்தையுமே ஹோல்ட் பண்ணல. உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் ஜேகே கூட கேஷுவலாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவன் கிஸ் ஆகும். அதுவும் நீங்கள் உங்களுக்கு எப்போ தோணுதோ பண்ணுறீங்க. அந்த டைமில் அவர் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாரு. இப்போது 1 டே நைட் நீங்களும் ஜேகேவும் தூங்குறதுக்காக ரெடி ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்பவே நிறைய சுற்றி பார்த்துட்டீங்க. அதனால் டயர்டாக இருக்கீங்க. உங்களோட நைட் பஜாமாஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு போய் பெட்டில் விழுகிறீங்க. பார்த்தா ஜேகே சைலண்ட்டாக எல்போர்டில் லீன் ஆகி புக் படிச்சிட்ருக்காரு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? புக் படிச்சிட்ருக்கேன். என்ன புக்? அப்போ அவர் காட்டுறாரு. செலிப்ரேட் யுவர் லவ். நல்லாயிருக்கு. மேரிட் கப்புளுக்குள்ளே எப்போல்லாம் லவ் குறையுதோ அட்ராக்ஷன் குறையுதோ அப்போது என்ன பண்ணணும்னு சொல்லி இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஓ இப்போ இருந்த ப்ராக்டிஸா? நான் இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அதனால் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். சரி நீங்கள் படிங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் படுக்கிறீங்க. ஜேகேவும் கொஞ்ச நேரம் படிச்சிட்ருக்காரு. பட் சட்டனாக செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்புறம் ஜேகேவும் அவரோட புக்கு மூடி வச்சுட்டு படுக்கிறாரு. அவ்வளோதான். இந்த சவுண்டை கேட்டோடனே நீங்கள் பயந்து அப்படியே டர்ன் பண்ணி ஜேகேவை டக்குன்னு ஹக் பண்ணிட்டீங்க. அவரும் உங்களை டக்குன்னு பிடிச்சிட்டு உங்கள் பேக்கில் ரப் பண்ணுறாரு. ஓ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தூங்கிட்டே தான் இருக்கீங்க. அவ்வளோதான். அவருக்கு உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் வருது. நீங்கள் அவரோட நெக்கை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. அவரும் உங்கள் ஹிப்பில் டைட்டாக பிடிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவரோட நெக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஜேகேக்கு உள்ளெல்லாம் ஒரு மாதிரியாக பண்ணுது. அவர் அன்றைக்கி கிஸ் பண்ணதுலேருந்தே உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவர் டே பை டே அவரோட கண்ட்ரோலை சுத்தமாக லூஸ் பண்ணிகிட்டே வராரு. ஜேகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவள் ஒரு குழந்தை, அவள் சொல்கிறான்னு நம்பிட்டு இதெல்லாம் பண்ணிடாத. மேரேஜ் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு
அவரவே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவரோட நெக்கில் இருக்கவங்க கையை எடுக்க போகிறாரு. பட் நீங்கள் இன்னும் டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போ உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே அவரோட செஸ்டில் போய் அப்படியே ப்ரெஸ் ஆகுது. அவ்வளோதான், அவரால் சுத்தமாக முடியல. அவரும் இன்னமும் உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அவரோட கையும் காலவும் இன்னும் டைட்டாக போட்டுக்கிறாரு. எஸ், அவரோட மனசுக்கும் மைண்டுக்கும் உள்ள வாரில் அவரோட மைண்டு தான் ஜெயிச்சிச்சு. ஏன்னா மைண்ட் எப்போவும் பாடி சொல்கிறது தானே கேட்கும். ஸோ அவர் பாடி சொல்கிறத கேட்டு உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. வயன் வயன் தூங்கலையா? தூக்கம் வரலையா? இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அப்போது உங்கள் கிட்ட வராரு. லவ் யூ, லவ் யூ. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லு பண்ணுறாரு. அப்புறமா உங்கள் நெக் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறாரு. எஸ், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கலனாலும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்கள் 2 பேருக்கும் புரியுது. நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் உங்களோட லவ்வை அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்களை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் கலட்டி வீசுகிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் கொஞ்சம் ஆர்வம்னு சொல்லி அவரை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவரும் எல்லாத்தையும் கலட்டிட்டாரு. 2 பேரும் உங்கள் 2 பேரையும் முழுசாக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் செக்கி உங்கள் கிட்ட லீனாகி உங்களை மெதுவாக ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. என்னடி? அவ்வளோதான், அவர் அப்படி சொன்னோன்னே நீங்கள் உங்கள் ஸ்மைலை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் ஐஸே பார்க்குறீங்க. என்னாச்சு? இல்லை, உங்களோட கேரக்டர் நீங்கள் சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறது சூட்டே ஆகலே. எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு மெதுவாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணுங்கள். நீங்களாக இருங்க. எனக்கு அதான் வேணும். நான் உங்களை முழுசாக பார்க்கணும், உங்களோட எல்லாத்தையும். அப்படி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு பன்னி ஸ்மைல் காட்டுறாரு. அப்புறம் என்ன, அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஏண்டா சொன்னேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எஸ், அவர் உங்களை கதற விட்டுட்டாரு. இப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக லீட் ஆகுது. ஃபைனலி அர்லி மார்னிங் தான் உங்களை அந்த ரூமோட தரையிலேருந்து மெதுவாக தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் ஒரு டிஸ்பிலீஃபாக பார்க்குறீங்க. என்னடி? சொல்லு. இல்லை, நம்ம பெட்டில் தானே படுத்துட்டு இருந்தோம். இப்போனே நீ என்னை தரையிலேருந்து தூக்கிட்டு வர? ஏன் உனக்கு தெரியாதா? நான் அதை கவனிக்கவே இல்லை. வயன், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? வாட்? நான் பண்ணது பிடிச்சிருந்ததா? நீ தானே சொன்ன இதுலேயும் நான் பண்ணுறது உனக்கு பிடிக்கணும்னு, சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு. அதான் கேட்குறேன். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். என் ஃபேஸை பார்த்தா தெரியல. ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். நாட் பேட். வாட்? நாட் பேட். இரு, இன்னொரு ரவுண்ட் போகிறேன், அப்போ நீ கரெக்டாக சொல்லுவேன். நோ நோ நோ, யூ ஆர் குட். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. அப்போ ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது நீங்கள் இப்படி சொல்லோன்னே. அவரும் உங்களை சிரிச்சிட்டே பார்க்குறாரு. வயன், லவ் யூ. குட் நைட்.
அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் எழுந்திரிக்கிறாரு. கண்ணை மூடிட்டு அந்த பெட்டில் அவங்கள கையை வச்சு சர்ச் பண்ணுறாரு. நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எங்கே போனோம் இவ அப்படி சொல்லிட்டு எழுந்து அவரோட ஷார்ட்ஸை போட்டுட்டு பாத்ரூமில் போய் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. அப்புறம் வெளியில் வந்து கிச்சனில் பார்க்குறாரு. அங்கேயும் நீங்கள் இல்லை. அப்புறம் அந்த லிவிங் ஏரியாவில் பார்க்குறாரு. அங்கே தான் இருக்கீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. எழுந்துட்டிங்களா? குட் மார்னிங். தூங்கலையா? தூக்கம் வரல, ஆனால் டயர்டாக இருக்குது. உங்களுக்கு தான் மார்னிங் காஃபி வேணும்ல, அதான் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடும். அப்போது அவரோட 2 கையும் காட்டி உங்களை கிட்டவான்னு கூப்பிட்றாரு. நீங்களும் சிரிச்சுட்டே எழுந்து அவர் கிட்ட போகிறீங்க. அவர் உங்களை டேக் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? சும்மா. போதும், நீ நைட்டு பண்ணதே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போல்லாம் என்னால் முடியாது. வாங்க அப்படி சொல்லிட்டு கோச்சில் உட்காந்து அவரோட லேப்பில் அவங்க உட்கார வச்சுக்கிறாரு. நைட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணோம். உன்னோட டேஸ்ட் என்னென்னு நான் கேட்கவே இல்லையே. இப்போ சொல்லு, உன்னோட டேஸ்ட் என்ன? என்ன டேஸ்ட்டு? என்ன கைண்ட் ஆஃப் ரொமான்ஸ் உனக்கு பிடிக்கும்? அதை தான் கேட்டுட்ருக்கேன். சொல்லு, உன்னோட ஒப்பீனியன் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, நான் சொல்கிறேன். என்னோடய ரொமான்ஸ் டேஸ்ட் வந்து ஒரு ரெயின் மாதிரி இருக்கணும். என்ன ரெயின்? ரெயின். ரெயின் எப்படி? ஃபஸ்ட்டு அங்கங்கே சின்ன சின்ன தூறல் விழும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நிறைய தூறல். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அடைமழை பெய்யும். அது மாதிரி தான் ரொமான்ஸும். முதல்ல அன்பான மெதுவான அழகான முத்தத்துலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடைமலை மாதிரியான ரொமான்ஸ். ஓ, இதுதான் உன்னோட டேஸ்ட்டா? நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங். நீ ஒன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூனிக். சரி, நம்மளோட ரெயினை ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இப்போ தானே சொன்னேன் எனக்கு டயர்டாக இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தூங்கு. சரி. என்ன வேணும் சொல்ல, ஆர்டர் பண்ணுறேன். அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்லாம் சொல்கிறீங்க. என்ன நீ பேங்காக் வந்ததுலேருந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்ருக்க? எனக்கு இங்கே ஃபுட் கொஞ்சம் ஒத்துக்கல. எனக்கு ரா ஃபுட்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஓ சரி, நான் குக் பண்ண ஃபுட்டே ஆர்டர் பண்ணுறேன். தென் 2 பேரும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிக்கிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அப்புறமா அந்த வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணுறாரு. உங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் லாண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வராரு. தென் எப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜேகே வந்து உங்களுக்கு லன்ச் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு கிச்சனில் நின்றுட்டு. எஸ், நீங்கள் வேறு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னீங்கள்ல, அதனால் ஜேகே வந்து நாமளே குக் பண்ணலான்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 ஃபுட்டை குக் பண்ணிட்டாரு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் டெக்கரேட் பண்ணி வச்சிட்ருக்காரு. தென் உங்களை வந்து எழுப்புறாரு. நீங்களும் டயர்டாக எழுந்து உட்காந்துட்டு ஜேகே கூட வரீங்க. அப்போ ஜேகே வந்து உங்கள் முன்னாடி இருக்க ஃபுட்டை ஏதோ 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் அதை பார்த்து வைட் ஐஸில் ஜேகேவை பார்க்குறீங்க. வாவ், இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நீங்கள் குக் பண்ணதா? உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? கொஞ்சம். அச்சோ, நான் இப்போவே இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றீங்க. கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஏய், என்ன பண்ண? நீங்கள் எனக்காக குக் பண்ணீங்க. ஓ, நான் உனக்காக குக் பண்ணா நீ எனக்காக பிக் பண்ணுவேன்.
இதெல்லாம் எனக்கு பத்தாது. அப்புறம் இங்கே கொடுக்கணும். சாப்பிட்டுட்டா இப்போயே வா, இப்போயே. அச்சோ, என் வாயில் ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் அது டெலிஷியஸாக இருக்குது. சீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போ உங்களோட லவ்லி மொமெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீக்குக்கு போயிட்டுருக்கு. இப்போலாம் ரொம்ப ஹாட் அண்ட் ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஃபைன் டே. நீங்கள் வந்து உங்களோட க்ளாத்ஸ் எல்லாம் லாண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மடிச்சிட்ருக்கீங்க. ஜேகேவும் அங்கே ஏதோ அவரோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக், இன்னும் உன்னோட ஒர்க் முடியலையா? 10 minutes, only 10 minutes. எந்த ஒர்க்கும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால், ஆனால் நீ என்னடானா இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஓகே, ஆஸ் யூ விஷ், நான் வச்சிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு லேப்டாப்பை மூடிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ரெடியாகு, எங்கே சர்ப்ரைஸ்? ஓகே, அதுக்கு முன்னாடி அப்புறம் 2 பேரும் ரெடியாகி போயிட்டுருக்கீங்க ஒரு பிளேஸ்க்கு. அது கிட்ட போனோடனே ஜேகே வந்து உங்களோட ஐஸை டைப் பண்ணுறாரு. நீங்கள் சர்ப்ரைஸ் தான் என்னன்னு கேட்குறீங்க. பட் ஜேகே வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு வெயிட்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பேங்காக்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பில்டிங் மஹனக்கன் ஸ்கை வாக்னு சொல்லுவாங்க, அங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாரு. எஸ், நீங்கள் வந்து இப்போ ஸ்கை வாக் பண்ண போகிறீங்க. அப்போது ஜேகே வந்து உங்கள் ஐஸை டைப் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரும் அந்த பில்டிங்குள்ளே கூப்பிட்டு போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களை அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு, ஸ்கை வாக் பண்ணுற இடத்துக்கு. நீங்கள் வேணால் மஹனக்கன் ஸ்கை வாக்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்புறம் ஜேகே வந்து அந்த ஹையஸ்ட் பில்டிங் அங்கே நின்று பார்த்தா அந்த சிட்டி ஃபுல்லாக தெரியும். அதுவும் கிளாஸுக்கு மேலே ஜேகே வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸில் டைப் பண்ணியிருக்க அந்த க்ளோத்தை எடுக்கிறாரு. நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம பயம் ஆகிடுச்சு. ஜர்க்காகி நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க, கத்துறீங்கன்னு சொல்லி. அவ்வளோதான், அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. உங்களை டைட்டாக பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, வயன் பயப்படாத, எப்படி இருக்கு என்னோடய சர்ப்ரைஸ்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டி போயிடு, எனக்கு கீழே விழுந்துற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி பயங்கரமாக கத்திகிட்டே இருக்கீங்க. அவரும் சிரிச்சுட்டு, பயப்படாத வயன், பயப்படாத, நான் அவன் கூட தான் இருக்கேன். ஐஸை ஓப்பன் பண்ணேன், தைரியமாக பாரு, அழகாக இருக்குது இந்த இடம் அப்படி சொல்கிறாரு. உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நீங்களும் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் பாடியெல்லாம் ஃபுல்லாக ஷிவர் ஆகுது. இருந்தாலும் அவர் உங்களை டைட்டாக பிடிச்சிருக்காருன்னு சொல்லி தைரியமாக அது மேலே நடக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாடியே சில்லுன்னு ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் ஸ்கை வாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அந்த சிட்டியோட அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. எஸ், அங்கே எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் ஆகி அந்த பேங்காக் சிட்டியே ஃபுல்லு லைட் வெளிச்சத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது அந்த டாப்பில் இருக்க கவுச்சில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரோட ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கீங்க. அவரும் உங்களை அழகாக சேஃபாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. வயன், இன்னும் இதுக்காக வெயிட் பண்ணுறேன், இப்போவே சொல்லிவிட்டு உங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்ல வயன். வயன், வீட்டுக்கு போகலாமா? போகலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை அப்படியே டோரில் பின் பண்ணுறாரு. ஜங்குக், ஃபோன் வருது, இருக்கட்டும். ஜங்குக், ஃபோன். ஹலோ ஹலோ, ஆர் யூ ஜங்குக்? எஸ், யூ. நான் யார் இருக்கிறது இருக்கட்டும், உன் பக்கத்தில் வயன் இருக்காளா? அப்போ ஜேகே வந்து பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. அவர் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ ஃபோனை எடுத்து பார்க்குறாரு, அன்னோன் நம்பர். ஆமாம், நீ யார்? நான் யாருன்றது இருக்கட்டும், என்ன அவ கூட நல்லா ஜாலியாக இருக்கியா? யாரா நீ? நல்லா என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கு.
என்னை விட்டுட்டு அவள் ஒன்று சூஸ் பண்ணியிருக்காளா? யாருன்னு கேட்டேன். நான் யாருன்றது முக்கியம் இல்லை, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. அவளும் உன் கூட ஜாலியாக இருக்கா தானே? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவள் ஒரு பிளேகல், இப்படி தான் எல்லார்கிட்டேயும் ஒரு மாதம் இருக்கலான்னு சொல்லுவாள், நல்லா என்ஜாய் பண்ணுவாள். ஃபைனலி இல்லை, இது நம்மளுக்குள்ளே ஒத்து வர மாதிரி தெரியல, நம்ம இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லுவாள். அப்புறம் பாவம் நீ தான் அவன் மேலே பைத்தியமாகி சுற்றணும். ஏய் ஓகே, உங்களை இதுக்கு மேலே யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ஜாய் யுவர் ரிமைனிங் டேஸ், பாய். ஏய் அவ்வளோதான், ஃபோன் கட் ஆகிடுச்சி. யார் இந்த பைத்தியக்காரன்? அவன் பாட்டு ஃபோன் பண்ணான், ஏதோ வளர்னான், ஃபோனை வச்சிட்டான். பேரை கூட சொல்ல தைரியம் இல்லாதவன் அவளை பற்றி தப்பாக சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காரு. என்ன தான் அவர் கேஷுவலாக விட்டாலும் அந்த ஃபோனில் பேசினவன் சொன்னதெல்லாம் அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்ன பிளேகலா? அவளை பார்த்தா பிளேகல் மாதிரியா இருக்குது, இடியட். பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணி அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். அவளோட கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்காமல் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்போ தேவையில்லாதவன் நடுவில் வந்து தேவையில்லாத பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னால் அவளை விட்டு இருக்க முடியாது. ஜங்குக், என்ன பேசிகிட்ருக்க? ஸ்டார்டிங்லேயே அவள் சொல்லிட்டா ஒரு மாதம் பழகிட்டு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இப்போ என்ன திடீர்னு? நீ உன்னோட ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அவளுக்காக வெயிட் பண்ணியிருக்கணும். எஸ், நான் அவளுக்காக வெயிட் பண்ணணும். அவளுக்கு என்னை பிடிச்சதான் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் அவளை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு பிடிச்சப்போ பிடிச்ச நேரத்தில் அவகிட்ட நம்மளோட லவ்வை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த நாளும் வராமையாக போயிடும். அப்போ உங்களோட வாஷ்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜேகேவும் டேர்ன் பண்ணி உங்களை பார்த்து ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட ஃபேஸே தான் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டியா? சரி, தூங்கலாமா? அப்படிங்க அவரோட ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை கூட்டி போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. உங்களை வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவர் உங்கள் நெக்கில் வந்து அவரோட ஃபேஸை வச்சு ஸ்னகிள் பண்ணிக்கிறாரு. ஜங்குக், யார் ஃபோனில்? ராங் நம்பர். ரியலி? வயன், லவ் யூ. லவ் யூ. அப்போது ஜேக்கு வந்து உங்கள் ஃபேஸை கட் பண்ணி பார்க்குறாரு. என்ன சொன்னேன்? லவ் யூன்னு சொன்னேன். ஆர் யூ ஷுவர்? என்ன சடனா? இல்லை, நான் ஈவினிங்கே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ. அப்போ ஜேகே வந்து ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறாரு. வயன், மழை வருது. இப்போ இங்கேயும் மழை வரப்போகுது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கையை எடுத்து ஒரு நெக்கில் ரேப் பண்ணுறீங்க. முதல்ல தூறல், அப்புறம் கொஞ்சம் கனமழை, அப்புறம் அடைமழை, அப்புறம் இடியுடன் கூடிய மின்னல். இதெல்லாம் வரப்போகுது. உனக்கு ஓகேவா? உங்கள் கூட இருக்கும்போது என்ன நடந்தாலும் எனக்கு ஓகே தான். இப்போ டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் 2 பேரும் பேங்காக்லேருந்து உங்கள் ஊருக்கு போகிறதுக்காக பேக்கில் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் அங்கேருந்து போகவே மனசு வரல. சேம் ஜேகேக்கும் 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே ஜேகேவை பிடிச்சிருக்குன்னு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஜேகே நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலி 2 பேரும் டாக்ஸியில் ஏர்போர்ட் போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. வயன், கொரியா போகிறோம். ஆமாம், இன்னும் நீ உன்னோட ஆன்சரை சொல்லலை. என்ன ஆன்சர்? கல்யாணத்துக்கு ஓகேவா இல்லையான்னு. அப்போ நீங்கள் டேர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க.
ஜங்குக், ஹனிமூனுக்கு திரும்பவும் என்னை பேங்காக் கூட்டி வருவியா? நீ ஊன்னு சொல்லடி, உனக்கு எங்கே வேணுமோ அங்கே கூப்பிட்டு போகிறேன். இல்லை, எனக்கு பேங்காக் தான் வேணும், அந்த வீடு தான் வேணும், அங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது. அப்படியா? அப்படின்னா நிறைய மழை வரும், பரவாயில்லையா? ஓகே,